ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காராமணி குழம்பு. தேவையான பொருள் எல்லாமே நான் சப்டைட்டில்ஸில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காராமணி காயையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு காயை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காயை வேக வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போதான் காய் நல்லா நின்று வேகும். காராமணி காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதோட நம்ம தேவைக்கேற்ப குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு அதோட நம்ம ரெண்டாவதா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த குழம்பு மசாலா தூளுடைய வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கெட்டி தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த காயில சேர்த்துடலாம். கெட்டி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த காராமணி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.